World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக ஜோதிட பிரபஞ்ச குழுவின் துணை செயலாளர் திருமதி தனபாக்கியம் அவர்கள், அதாவது இன்றைக்கி அவங்களுக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு என்னென்னா, பண வரவு தரும் தேவதை எண்களின் ரகசியங்கள். அவங்க கூட இருந்தாலே பணம் வந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா அவங்க பேரில் தனபாக்கியம் அப்படின்ட்டுருக்கு, தனமும் பாக்கியமும் சேர்ந்துருக்கிறனால. அதனால தான் அவங்கள்ட்ட என்ன சொன்னோன்னா, பணம் சம்மந்தமாகவே ஏதாவது ஒரு தலைப்பில் பேசுங்கன்னு சொல்லி அந்த ஏஞ்சல் நம்பர்ஸை பற்றி சீக்ரெட்ஸை இன்றைக்கி 32வது மீட்டிங்கில் ஸ்பெஷலாக எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதே தலைப்பை போடுங்க நான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்கள பார்க்குறதுக்கு அமைதியாக வருவாங்க, போகிற மாதிரி இருக்கும். ஆனால் பணம் சம்மந்தமான விஷயங்களில் நிறையா சீக்ரெட்ஸ் அவங்க வச்சுருக்காங்க. நானே அப்பப்போ சில விஷயங்கள் ஏஞ்சல் நம்பர் சம்மந்தமான டவுட்ஸ்லாம் அவங்கள்ட்ட தான் கேட்பேன். அந்த மாதிரி நிறையா சீக்ரெட்ஸ் அவங்கள்ட்ட இருக்குது. அதை கண்டிப்பாக நீங்களும் எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பொருளாதார ரீதியாக யாராவது கஷ்டப்படுறீங்க, கொடுத்த பணம் திரும்பி வரலன்னா அதுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி கடன் பிரச்சனைக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்க கிளைண்ட்ஸுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அந்த விஷயத்தை தான் இன்றைக்கி சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த நம்பர்ஸை நோட் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துங்க. கண்டிப்பாக ஒரு வெற்றி அடைவீங்க. ஸோ திருமதி தனபாக்கியம் அவர்களை பண வரவு தரும் தேவதை எண்களின் ரகசியங்கள் என்ற தலைப்பில் பேச வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி. குரு வாழ்க, குருவே துறை. ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளை நடத்தும் 32வது கருத்தரங்குக்கு வருகை புரிந்த அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கங்கள். எனக்கு பேச வாய்ப்பளித்த எமது ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளை நிறுவனர் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றெடுத்த தாய் தந்தரின் பாதம் பணிந்து குருவை சரணடைந்து குலதெய்வ ஆசியுடன் உங்கள் முன் பணம் ஈர்க்கும் தேவதை எண்கள். அது என்ன தேவதை எண்கள்? ட்ரெண்டிங்கில் உள்ள ஏஞ்சல் நம்பர்ஸ். தேவதை எண்கள்னால் புதுசாலாம் எதுவும் இல்லைங்க. ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை தான் தேவதை எண்கள்னு தலைப்பு கொடுத்துருக்காரு. எங்கள் தலைவர் தான் தலைப்பு போடுறதுல பெரிய மகானாச்சே. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, டைம் இல்லாதனால ஷார்ட்டாக சில விஷயங்கள் சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. பொதுவாக ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னாவே என்ன அப்படின்னா, பிரபஞ்சம் நமக்கு வழிகாட்டக்கூடிய சில சிறப்பான எண்கள் அப்படிங்கிறதான் ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவைப்படும், இல்லை ஒரு விஷயம் நமக்கு வேணும், அதுக்கான ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு தேடுதல் இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம கண்ணில் தென்படக்கூடிய சில விஷயங்கள் நமக்கு பாசிட்டிவ் அப்படிங்கிற ஒரு வைப்ரேஷன், பாசிட்டிவ் அப்படிங்கிற விஷயத்தை நம்மளுக்கு நினைப்போம். இப்போ நம்ம ஒரு விஷயம் ஃபீல் பண்ணும்போது, ஒரு வண்டியில் வாழ்க வளமுடன் அப்படின்னு ஒரு கிராஸ் ஆச்சுன்னா ஒரு சந்தோஷமான ஃபீலிங் வரும். இல்லை அப்படின்னா ஏதோ ஒன்று, ஒரு முருகர் ஃபோட்டோ பார்ப்போம், ஒரு பாபா ஃபோட்டோ பார்ப்போம், ஒரு சந்தோஷம் வரும், நமக்கு பிடிச்ச கடவுள் அந்த வண்டியில் கிராஸ் ஆகுறாங்க அப்படின்னு. அதுதான் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது. பொதுவாக இந்த ஏஞ்சல் நம்பர்ஸை அதிகமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷயம் என்னென்னா, பார்க்கும் இடங்களில், முக்கியமாக கார் நம்பர், இல்லைனா மொபைல் நம்பர்ஸு, நம்மளோட வங்கி கணக்கு எண், இந்த மாதிரி விஷயங்களில் ஏஞ்சல் நம்பர்ஸை நம்ம சுட்டி காட்டப்படும், அதில் தெரியும். என்னோட அனுபவத்தை தான் நான் இங்கே பகிர்ந்துக்கிறேன். இதில் நான் படிச்சிருக்கேன் நிறையா விஷயம். ஒரு 4-5 குருமார்கள்கிட்ட இந்த நம்பர்ஸை பற்றி படித்தேன் நான். ஆனால் அவங்க சொல்லி கொடுத்த மெத்தட்ஸில் நான் யூஸ் பண்ணுற விஷயம் மட்டும்தான், நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை மட்டும்தான் எப்போவுமே ஷேர் பண்ணுவேன். அதே மாதிரி என்னோடய கிளைண்ட்ஸுக்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நாங்கள் எங்களோட குருமார்களோட டிஸ்கஸ் பண்ணுற விஷயங்களை மட்டும்தான் எப்போவுமே நம்ம ஷேர் பண்ணுவோம். இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது, இப்போ ஒருத்தருக்கு ஒரு கேள்வி, எனக்கு இப்போ ஒரு குழப்பமான மனநிலை இருக்குது, இந்த நேரத்தில் என்னோடய மனநிலைக்கு ஏற்ற மாதிரி யாராவது ஒருத்தர் உதவி செய்வாங்களா, மனதில் இருக்கும் வருத்தத்தை போக்குவாங்களா அப்படிங்கும்போது டக்குன்னு உங்களுக்கு 111 அப்படிங்கிற நம்பர் கிராஸ் ஆச்சுன்னா அதுக்கான ஒரு வாய்ப்பு வருதுன்னு அர்த்தம். 222 அப்படின்னு கிராஸ் ஆச்சுன்னா உங்ககிட்ட பேச ஒரு ஆள் தயாராக இருக்கிறாருன்னு அர்த்தம். 333 அப்படிங்கிற நம்பர் கிராஸ் ஆச்சுன்னா உங்களோட அந்த விஷயத்துக்காக எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கும்
அதோட சீக்ரெட்ஸ், உங்களோட பிரச்சனைக்கான சீக்ரெட்ஸு யாராவது மூலமாக தெரியும் அப்படிங்களாம். இது சிம்பிளான விஷயம். இதை வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடிய எண்ணங்கள் நிறைவேறுமா, ஒரு வேலை, திருமணம், பணம், எந்த ஒரு விஷயத்துக்காக அப்படிங்கிறத ஒரு பார்க்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படிங்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம எல்லாமே, அதாவது ட்ரிபிள் டிஜிட் சொல்கிறோம், அதாவது சிங்கிள் டிஜிட்டுக்கும் இருக்குது, டபுள் டிஜிட்லேயும் இருக்குது, ட்ரிபிள் டிஜிட்லேயும் இருக்குது. இதில் மேக்ஸிமம் ஏஞ்சல் நம்பர்ஸ்னாவே மேக்ஸிமம் வந்து ட்ரிபிள் டிஜிட் தான் நம்ம சொல்கிறோம். அதுக்கான விளக்கங்கள் மட்டும் நான் இப்போ தரேன். இப்போ ட்ரிபிள் டிஜிட்டில் ஏஞ்சல் நம்பர்ஸு 111 அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை தர பிரபஞ்சம் தயாராக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு. 1ஆம் நம்பர்னால் என்னங்க, எல்லாத்துக்குமே தெரியும், கிரகங்களில் சூரியன் இல்லையா, அப்போ ஆளுமைத்தன்மை, அந்த 1 அப்படிங்கிறது ஆளுமைத்தன்மை. அப்போ நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு விஷயத்துக்கு ஒரு யாரோ ஒருத்தர் மூலமாக ஒரு விடை கிடைக்கும், அந்த பிரச்சனையை ஆளுமைத்தன்மையோட எதிர்நோக்கி நமக்கு வெற்றி பெறக்கூடிய ஒரு நபர் நம்மளை சந்திக்க போகிறார், இல்லை நம்ம சந்திக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் அந்த 111 கொடுக்குற கான்செப்ட். அப்படின்னா அடுத்தது என்னென்னா ரெடி டு ஒர்க். அந்த நம்பரை நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம் அடிக்கடி. ஒரு பிரச்சனைக்காக நம்ம மைண்டில் இருக்குது அப்படின்னா அந்த நம்பரை பார்க்கும்போதெல்லாம் நமக்கு வந்து என்ன கிடைக்கும், அதுக்கான ஆலோசனை, இல்லை அந்த ஒர்க்குக்கான ஒரு ரெக்டிஃபையிங் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற விஷயந்தான். இதில் வந்து என்ன அப்படின்னா முக்கியமான விஷயம், அடிக்கடி இந்த 111 பார்க்குறீங்க, இல்லை நீங்கள் 111 இந்த ஏஞ்சல் நம்பர்ஸை நம்ம எழுதுவோம் இல்லையா, அது வந்து பின்னால் ப்ராக்டிஸ் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். அப்போ என்ன அப்படின்னா நம்ம எமோஷ்னல்ஸ் இருக்கு இல்லையா, நம்மளோட மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்களை நம்ம வந்து கவனமாக பார்க்கணும். எண்ணத்தின் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கணும். என்ன நமக்கு என்ன எண்ணம் தோன்றுது, அதை எப்படி நம்ம பார்க்கணும், எப்படி செயல்படுத்தணுங்கிறது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு தான் இந்த 111 நம்பர் 111 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று ஒன்றையும் கூட்டினா நம்ம என்ன வருது, 3ன்ற நம்பர் வரும். அதுக்கான விளக்கம் நான் பின்னால் சொல்கிறேன். 111 அப்படிங்கிறது வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடியது. நமக்கு யாராவது ஒருத்தர் நமக்கு சஜஷன் சொல்ல வராங்க, நம்ம தேடிட்டு இருக்கிற ஒரு விஷயத்துக்கான விடை கிடைக்க போகிறது அப்படிங்கிறது தான் இந்த 111. இல்லை அப்படின்னா எனக்கு இப்போ வந்து பிரபஞ்சக்குள்ளே பேசுகிறதுக்கு வாய்ப்பு வேணும் அப்படின்னு ஒருத்தங்க நினைக்கிறாங்க. அப்போது அவங்களுக்கு வராங்க, மீட்டிங் அடிக்கடி வந்துட்டுருக்காங்க, அவங்க அடிக்கடி இந்த 111 நம்பரையே பார்த்துட்ருக்காங்கன்னா ஒரு டைம் இந்த மாதம் நான் கருத்தரங்கு பேசணும் அப்படிங்கிறது யாராவது ஒருத்தரை அவங்க காண்டாக்ட் பண்ணி மீட்டிங்கில் பேசுகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரக்கும் இந்த 111 உதவும். அதாவது இது நான் எக்ஸாம்பிளாக சொன்ன விஷயம். உங்களுக்கு ஒரு விஷயம் தேவை, நீங்கள் வந்து அந்த ஒரு விஷயத்தை தேவை, இல்லை ஒரு ஒர்க்கு ஜாயின் பண்ணணும், இல்லை ஒரு ப்ரப்போசல் வந்து முடிக்கணும், இல்லை ஒரு பெரிய கம்பெனியில் உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது அது உங்களுக்கு தேவைங்கும் போது இந்த 111 நம்பர் மேக்ஸிமம் எல்லோரும் சொல்லுவாங்க. இப்போல்லாம் ஃபோன் வந்ததுனால ஃபோனில் அந்த 111 அதாவது 1 மணி 11 நிமிஷம் இல்லைன்னா 11:11 அந்த மாதிரி பார்த்தா நல்லதும்பாங்க. நான் சொல்லுவேன், நீங்கள் அந்த ஃபோனில் வந்து லாக் போடுவீங்க இல்லையா, நம்பர் லாக், அதில் 111 போட்டுக்கலாம், இல்லை 111ன்றதை எழுதலாம். உங்களுக்கு அது என்ன டைம் எவ்வளோ, நான் வந்து லிமிட்டேஷன்ஸ் தரது கிடையாது, என்ன டைம் உங்களுக்கு அந்த ஒர்க்கு சக்ஸஸ் ஆக வரைக்கும் நீங்கள் எழுதணும்னு சொல்லுவேன். அப்போ 111 நீங்கள் எழுதிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இடத்தில் வாய்ப்புகள் தேடி வரும். அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கிடைப்பாங்க. இப்போ நான் இருக்கேன், பிரபஞ்சக்குழுவில் பேசணும்னு நான் நினச்சி நான் எழுதுனேன்னா எனக்கு தினேஷ் சார் மூலமாகவோ இல்லை அருண் இல்லை நந்தகுமார் இல்லை பிரபஞ்சக்குழுவில் யாரோ ஒரு நபர் மூலமாக எனக்கு அந்த இடத்துல வாய்ப்பு கிடைக்கும். அப்படிங்கிறது தான் அந்த 111 சுட்டி காட்டக்கூடிய விஷயம். ரெடி டு ஒர்க், நமக்கு ரெஃபரன்ஸ் கிடைக்கும், நம்மளோட தேவைகள் பூர்த்தி செய்யப்படுறதுக்கு ஏஞ்சல்ஸ் நம்மளை வந்து வாழ்த்துறாங்க அப்படிங்கிற விஷயத்துக்கு தான். அடுத்தது 222. இது வந்து பார்த்திங்கன்னா பணத்தை நோக்கி நம்ம எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா, அதுக்காக சொல்லப்படுற விஷயம். அதிகமாக பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு நம்பர். நார்மலாக இப்போ நடந்து போகிறோம், ஒரு கார் கிராஸ் ஆகுது, மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இல்லை அப்படிங்கும்போது அந்த 222 பார்த்தோம்னாவே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வர மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். இது கண்டிப்பாக எல்லாருமே உணர்ந்துருக்கலாம், நோட் பண்ணியிருக்கலாம், நோட் பண்ணாமல் இருக்கலாம், இனிமேல் நோட் பண்ணி பாருங்கள். மன அழுத்தத்துலேருந்து வெளியில் வரக்கு எழுதக்கூடிய ஒரு நம்பர் 222. உங்களோட மன சஞ்சலம், மனதை அறியக்கூடிய ஒரு விஷயம், இல்லை உங்களுக்கு ஒரு ஆலோசனை தேவை, ஒரு கூட்டமைப்பில் பேசக்கூடிய ஒரு நேரம், ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த 222 அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பர் வந்து யூஸ் ஆகும். இந்த 222 அப்படிங்கிறது என்னென்னா நம்மளோட இலக்கை அடைய உதவக்கூடிய ஒரு எண்.
இந்த 222ங்கிற நம்பரை எழுதிட்டே வரோம். ஒருத்தங்க இப்போ ஒரு எக்ஸாமுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டு +1 ஃபஸ்ட் மார்க் வாங்கணும், +2 ஃபஸ்ட் மார்க் வாங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த 222 நம்பரை நம்ம சஜஷன் சொல்லலாம். 222 அப்படின்னு எழுதிட்டு வந்தாங்கன்னா அவங்க ஒரு மார்க் வாங்கணும், 490 வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா நான் 500ன்னு சொல்ல முடியாது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லும்போது 490 அதான் எனக்கு அந்த மார்க்கு தேவை அப்படின்னு எழுதுனாங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவாங்க. சரி, அது வேண்டாம், நம்ம சொல்லுவோம் ஜோதிடராக இருக்கிறோம், எனக்கு மாதம் 100 அப்பாயின்மெண்ட் வேணும், நீங்கள் எழுதுங்க வரும், நாங்கள் பண்ணியிருக்கோம், அதனால தான் சொல்கிறோம். நம்மளோட இலக்கை அடையக்கூடியது, நம்மளோட குறிக்கோளை நிர்ணயப்படுத்துறது, நம்ம குறிக்கோளை அடையக்கூடியது, நம்மளோட மனதை செம்மைப்படுத்தக்கூடியது தான் இந்த 222 நம்பர். இது இன்னொரு விஷயம், அடிக்கடி இதை பார்த்துட்டே இருந்தோம்னா நம்மக்கிட்ட நெகட்டிவிட்டி நிறையா இருக்கும். நம்மளோட பாசிட்டிவ் நெகட்டிவ் இப்போ நிறைஞ்சது தானே ஒரு மனுஷன். அப்போ அந்த மனிதர்கிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டியை போக்குறக்கும் இந்த 222 யூஸ் ஆகும். இந்த 222 எழுத இல்லை 222 பார்க்க நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி வெளியில் போகும். அதுக்கப்புறம் 333 அடுத்த ஸ்டெப் நம்மளோட லைஃப்பில் நெக்ஸ்ட் ஸ்டெப். பொதுவாகவே ஜோதிடத்தில் 3னா முன்னேற்றம்னு சொல்லுவோம். 333 அப்படிங்கிறதுனா நெக்ஸ்ட் டு வின். நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையில் அடுத்தது வெற்றி பெறலாம், என்னெல்லாம் பண்ணலாம், முன்னேற்றம், முயற்சி, இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் இந்த 222. இதில் என்ன அப்படின்னா எந்தளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம சக்ஸஸ் பண்ணலாம். இதானே, அதாவது நம்மளோட ட்ரீமை சக்ஸஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். எந்த ட்ரீமாக இருக்கட்டும், என்ன வேணால், எனக்கு நான் நெக்ஸ்ட்டு BMW கார் வாங்கணும் அப்படின்னு ஒருத்தங்க நினைக்கிறாங்க. வெறும் கார் வாங்கணும்னு நினச்சா நம்பர் எழுதிட்டா கிடைக்குமா? ஹார்ட் ஒர்க் பண்ணும். அவனோட ட்ரீம் அதுவாக இருக்கும், அதுக்கான ஹார்ட் ஒர்க் பண்ணும். அதோட சக்ஸஸ் அப்படிங்கிறது தான் இந்த 333. 333ன்னு அது எழுதுவாங்க. இதை கூட சொல்லுவாங்க 3 × 33 சொல்லுவாங்க. அதாவது 3 நாளைக்கு 33 தடவை எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அப்படி இல்லை, உங்களோட இலக்கை அடையும் வரை எழுதுங்கன்னு சொல்லுவேன். இதான் 333. நம்ம ரெடி டு வின், நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், சக்ஸஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நமக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். ஒரு மனிதன் பிரச்சனையில் இருக்கான், இதில் நிறையா ஸ்டோரிஸ் எல்லாம் நம்ம சொல்லுவோம். நிறையா இப்போ டைம் இல்லாதனால நான் சொல்கிறேன். ஒரு இடத்துல ஒரு காட்டில் ஒரு மனிதன் சிக்கிட்டான். அவன் அந்த இடத்துலேருந்து வெளியில் வர முடியலங்கும்போது அவனோட பிரபஞ்சத்திடம் இந்த இடத்துல நின்று அந்த 333ங்கிறத வேண்டிகிட்டே இருந்தானா, யாரோ ஒருத்தரை சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துக்கு ஒரு ஆளை அனுப்பியாவது அவனை காப்பாற்றப்படுவான். அப்படிங்கிறது அந்த 333. நம்ம கேட்ட இடத்துல கிடைக்கக்கூடிய உதவி. பொதுவாகவே ஜோதிட சாஸ்திரத்தில் 3ஆம் பாவம் என்பது உதவின்னு சொல்லுவோம். அது ஜோதிடத்தோடு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயந்தான். அதே மாதிரி யாருக்காவது நிறைய கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். லைக் நம்ம மொபைலில் பேசுகிற விஷயங்கள், இல்லைனா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு டீம் இருக்கும், அந்த டீமில் ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இல்லை நம்மளோட விஷயங்களை நம்ம வெளிக்கொணர்றதுக்கு கூட நமக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அப்போ இந்த 333 எழுத ஆரம்பித்தோம்னா அப்போ இந்த 333ங்கிறது நமக்கு சக்ஸஸை கொடுக்கும். கம்யூனிகேஷனில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை போக்கி நமக்கு நல்லபடியாக கம்யூனிகேஷனில் சக்ஸஸ் கொடுக்குறதுக்கு உதவும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா யாரையாவது நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளோட வெல்விஷர்ஸாக இருப்பாங்க, இல்லை நம்மளோட லைஃப் பார்ட்னர்ஸாக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு அவங்க ஏதாவது ஒரு விதத்தில் தொடர்புடைய நபராக இருப்பாங்க. அவங்களோட சீக்ரெட்ஸ் இல்லை அவங்களோட ஹேபிட்ஸு, அவங்களோட விஷயங்கள் நமக்கு தெரியணும்னா அவங்க நேமை எழுதி இந்த 333ங்கிற நம்பரை எழுதி, நன்றி, இந்த 333ங்கிற நம்பரை எழுதி அவங்க நேம் எழுதி நீங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு வர அவங்கள பற்றின அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு தெரியும். இது மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, பிரபஞ்ச ரகசியத்தை தெரியவும் உதவக்கூடிய நம்பர் தான் இந்த 333 அப்படிங்கிறது. அதே மாதிரி முக்கியமான விஷயம், ஒரு ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். எந்த உறவாக இருந்தாலும் உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும். எந்த உறவு, தாய் மகளாக இருக்கட்டும், தகப்பன் பிள்ளையாகட்டும், கணவன் மனைவியாக இருக்கட்டும், எந்த உறவு, ஒரு சீனியர் ஜூனியர், ஒரு ஆஃபீஸில் இருக்கக்கூடிய மேனேஜர்ஸ், ஒரு அறக்கட்டளை தலைவர், தொண்டர்கள், இந்த மாதிரி எந்த ஒரு உறவுலையும் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டு கரெக்டாக வரணும்னா அந்த 333ங்கிற நம்பரை எழுததான் அவங்க கண்டிப்பாக அவங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் சூப்பராக போகும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி செல்ஃப் அனலைசேஷன், சுய அறிதல். நம்மளை பற்றி நாமளே செல்ஃபாக அனலைஸ் பண்ணிக்கணும். நம்மளோட ப்ளஸ் ஆர் மைனஸை எத்தனை பேர் இப்போ டைரி எழுதுகிறோம்? யாருமே எழுதுறதில்ல.
டைரியை கண்ணாலேயே பார்த்து பல வருஷம் ஆச்சு இல்லையா? மொபைலை பார்க்குறக்கே நேரம் இல்லை, டைரியெல்லாம் வச்சு எங்கே எழுதுறதுக்கு. அந்த மாதிரி டைரி எழுதுறதுங்கிறது எதுக்காக? தன்னை பற்றிய குறிப்புகள் எழுதுறதா டைரி எழுதுறது அப்படிங்கிறது. இப்போது செல்ஃப் அனலைசேஷன் அப்படிங்கிறதுக்கு உதவக்கூடிய எண் அப்படிங்கிறது வந்து இந்த 333ங்கிற ஏஞ்சல் நம்பர். உங்களுக்கே ஒரு ட்ராவலிங்கில் இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம், மன அழுத்தம் இருக்குது, இல்லை யாருக்கிட்டையாவது உங்களை பற்றி ஒரு நல்லது கெட்டது சொல்லணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் சொல்ல முடியாது. நம்மளோட ப்ளஸ்ஸை பெருமையாக வெளியில் சொல்லுவோம், நம்ம மைனஸை சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஆனால் அந்த மைனஸ் சரியா தவறா, அந்த மைனஸை நம்ம திருத்திக்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்கும்போது நம்ம போகிற வழியில் 333ன்னு ஒரு நம்பர் கிராஸ் ஆச்சுன்னா அந்த இடத்துல பிரபஞ்சம் உணர்த்துது, நீ உன்னை மாற்றிக்கொள், உன்னுடைய கேரக்டரு, உன்னோட விஷயங்களை நீ மாற்றிக்கொள், உன்னுடைய முயற்சி சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற விஷயத்துக்கு தான் இந்த 333ங்கிற நம்பர் வந்து அதில் வந்து நமக்கு கிராஸ் ஆகும். இதெல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணின விஷயங்கள். ஒவ்வொரு டைமும் நான் படித்த உடனே இதெல்லாம் அப்படியே அப்ளை பண்ணல. இது படித்து 12 வருஷம் ஆச்சு. நான் 12 வருஷமாக அப்ளை பண்ணி எடுத்த அனலைசேஷன் தான் இதெல்லாமே. எத்தனையோ தடவை நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் எங்களோட நண்பர்களுக்குள்ள நான் சொல்லுவேன், என்னை கிண்டல் பண்ணுவாங்க. அவங்களுக்கே இப்போ தான் அந்த விஷயம்லாம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடிக்கடி ரூபாய் நோட்டு தருவேன் அவங்களுக்கெல்லாம் சில நம்பர்ஸில். அது பின்னால் நான் சொல்கிறேன், ஏன்னா அவங்க ஒத்துக்கணும் அந்த விஷயம் உண்மையா இல்லையான்னு. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அடுத்தது 444. பொதுவாக அந்த 444 அப்படின்னா சில பேர் வந்து சொல்லுவாங்க 4ஆம் நம்பர்னாவே அவ்வளோவா பெருசாக எதுவும் இல்லை, அது ஒரு துண்டிப்பு, ஒரு நெகட்டிவிட்டி அப்படிம்பாங்க. ஆனால் என்னை பொறுத்தளவு 4ங்கிறது ஜோதிடத்தில் ராகுவுக்கு கொடுக்கக்கூடிய நம்பர். ராகு என்றால் பிரம்மாண்டம். அப்போ நம்மளோட எண்ணங்கள் பிரம்மாண்டமாக இருந்தால் நம்ம எந்த விஷயத்துலையும் சக்ஸஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் வந்து ரொம்ப நம்புகிற விஷயம். அது லா ஆஃப் அட்ராக்ஷன்லேயே முக்கியமானது எண்ணங்களுக்கு தான் வலிமை அப்படிங்கிறது. மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க தேவையில்லை. அந்த மனசை கரெக்டாக வச்சு நம்மளோட பவரை யூஸ் பண்ண ஒரே நம்பர் 4ஆம் நம்பர். நம்மளோட பவர் ஆஃப் மைண்ட், நம்மளோட அட்ராக்டிவிட்டி, நம்மளோட ஹார்ஸ் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எந்த விஷயத்தையும் என்ன சொல்லுவாங்க, ஹார்ஸ் மாதிரி ஃபோர்ஸாக செய்யணும்பாங்க. ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஆக்டிவிட்டி, நம்மளோட செயல்பாடுகள் அப்படிங்கிற விஷயம். அப்போ அதை வந்து செயல்படுத்துறது அப்படிங்கிறது தான் வந்து இந்த 4ஆம் நம்பர் 444 அப்படிங்கிறது. உங்களுக்கு உங்களோட ஆக்ஷனில் வந்து ஸ்லோவாக இருக்கீங்க, உங்களோட எண்ணங்கள் வந்து ஒரு கரெக்டாக ஒரு டிசிப்ளினிட்டி இல்லாமல் இருக்குது அப்படின்னா இந்த 444ங்கிற நம்பரை எழுதிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட மைண்டு வந்து பவர்ஃபுல்லாக மாறிடும், உங்களோட ஆக்டிவிட்டீஸ் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான். இதில் வந்து முக்கியமான விஷயம் திடநிலை அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஒரு ஸ்ட்ராங் அப்படிங்கிற ஒரு விஷயம். இது வந்து பணவரவுக்கும் எழுதலாம். எப்போ எழுதணும் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து மணி ஃப்ளோனா, அதாவது ஜோதிடத்தில் 4ஆம் இடம்ங்கிறது நிரந்தர வருமானத்தை குறிக்கக்கூடிய இடம். காலபுருஷ தத்துவத்தில் 4ஆம் இடம் என்பது சந்திரனுடைய வீடு, நிரந்தர வருமானம். அப்போ சந்திரன் அப்படிங்கிறது மனசு, மனம், திடமான மனம் தான் எதையுமே ஈர்க்கும். அதான் சொன்ன ஃபஸ்ட்டே, மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க தேவையில்லை. மனசு ஸ்ட்ராங்காக இருந்தால் பிரபஞ்சத்தில் எந்த விஷயம் நம்ம கேட்டால் கிடைக்கும். ஜோசியர் வேண்டாம், டாக்டர் வேண்டாம், யாருமே வேண்டாம். நமக்கு வந்து நெகட்டிவிட்டியே இருக்காது. நம்ம மனசை வச்சு நம்மளை கிளென்சிங் பண்ணிக்கணும். இந்த ஏஞ்சல் நம்பர்ஸே வந்து நமக்கு கிளென்சிங் பண்ண கொடுக்கப்பட்ட எண்கள் தான். அப்போ இந்த 4 அப்படிங்கிற நம்பரை யூஸ் பண்ணும்போது நமக்கு நிறையா விஷயங்கள் வந்து சக்ஸஸ் ஆகும். யாருக்கெல்லாம் மணி ஃப்ளோ இல்லை எனக்கு திடமான மனசு இல்லை, என்னோடய மைண்டை வந்து பவர்ஃபுல்லாக வச்சுக்க முடியல, நான் ஸ்லோலியாக வேலை பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க 444ங்கிற நம்பரை எழுதிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஆக்டிவிட்டீஸ் வந்து ஃபுல்லாக நல்லா சக்ஸஸாக இருக்கும் அப்படிங்கிறதான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லோரும் எங்கேயாவது போய் பக்கத்து வீட்டில் கேட்குறாங்க, அந்த அக்கா ஊருக்கு போகணுன்னு கேட்டாங்க, மாமா மச்சான் தான் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்துருவோம். கேட்டவங்களுக்கெல்லாம் தூக்கி பணத்தை கொடுத்துருவோம். நம்ம தான் வள்ளல் பரம்பரையாச்சு. அப்போ அந்த பணம் வரல, அந்த நபரோட பேரை எழுதி இந்த 444ங்கிற நம்பரை எழுதி உங்களுக்கு என்ன அமௌண்ட் வருமோ அந்த நம்பரை எழுதி ஒரு சர்க்கிள் ரவுண்ட் போட்டுக்கணும். உங்களோட இடது உள்ளங்கையில் அல்லது ஒரு வெள்ளைத்தாளில் பச்சை நிற பேனாவால் இந்த 444 போட்டு அந்த நேம் எழுதணும். ஃபஸ்ட்டு அவரோட நேமு, இந்த 444 நம்பர், அவர் கொடுக்க வேண்டிய பணம், அது உண்மையாக இருக்கணும். நீங்கள் வந்து 1 லட்ச ரூபா கொடுத்துட்டு 80,000 ரூபா வட்டி போட்டு கேட்கக்கூடாது. எப்பவுமே பிரபஞ்சத்திடம் நேர்மை தான் முக்கியம். ஏஞ்சல் நம்பர்ஸ்னாவே அது நேர்மை, நேர்மறை எண்கள், அதான் அது ஏஞ்சல்.
அப்போது இதை எழுதும்போது இந்த வரா கடன் வர்றதுக்கு முக்கியமாக இந்த 444 நம்பர். ஏற்கனவே எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க இங்கே இருக்காங்க, என்கிட்ட கிளாஸ் படித்தாங்க. அவங்கக்கிட்ட சில நம்பர்ஸ் கொடுத்துருந்தா அவங்க வந்து இன்றைக்கி சொன்னாங்க, அதெல்லாம் நான் கொடுத்த சக்ஸஸ் ஆகிடுச்சு, ஒரு லாயருக்கு நீண்ட நாளாக வராத பணம் வந்தது அப்படின்னு. அவங்க தான் சாந்தி இல்லையா அவங்க பேர். அந்த மாதிரி இப்போ வந்து என்னென்னா இந்த 444 நம்பர் அப்படிங்கிறது வந்து வராக்கடன் வர்றது. அதே மாதிரி நம்மளோட ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம செய்யக்கூடிய முயற்சிகள் நம்மளோட வேலைகளில் வரக்கூடிய தடைகளை தகர்த்தெறியக்கூடியது அப்படிங்கிறதும் இந்த 444 நம்பர் தான். அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் ட்வைஸ் ஆர் த்ரைஸ் செக் பண்ணி தான் நம்ம வேலை பார்க்கணும். இதை செய்கிறோம் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு வேலையில் இறங்குறதுக்கு முன்னால் 1000 தடவை யோசிக்கலாம், இறங்குறதுக்கப்புறம் யோசிக்கக்கூடாது அப்படின்னு. அது அந்த மாதிரி தான் இந்த உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு விஷயம் வேணும்னா ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்கள் உங்களோட மைண்டை வந்து ரியலைஸ் பண்ணிக்கோங்க, இது சக்ஸஸ் தருமா தராதான்னு. சக்ஸஸ் தரும்னா ஸ்டபானாக இறங்கிருங்க, இறங்கி எழுத ஆரம்பிச்சிருங்க. 444 சக்ஸஸ் கொடுக்கும் அப்படிங்கிறது தான். எல்லாம் நல்லா தான் சொன்னோம். பிரேக்கப், லவ் பிரேக்கப்பாக இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்பாக இருந்தாலும் சரி, தொழில் பிரேக் ஆனாலும் சரி, அதுக்கும் இந்த நம்பர் தான். நம்மக்கிட்ட பாசிட்டிவ் எவ்வளோ இருக்கோ அது நெகட்டிவ் இருக்குது. அப்போது இந்த 444 அப்படிங்கிறது பிரேக்கப்புக்கும் காரணமான ஒரு நம்பர். ஒரு ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டை வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஸ்லியாக வச்சுக்கணும். ஒரு உறவு அப்படிங்கிறதே அதாவது ஒரு கம்பெனி சீக்ரெட்ஸ். அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்க, அரசாங்கத்தில் மந்திரி மதிநுட்பமாக கூட வச்சுப்பாங்க மந்திரியை. இப்போ காரியதரிசிகள் பிஏ வச்சுக்கிறோம். இந்த ஓனருக்கும் பிஏக்கும் இருக்கிற கான்ஃபிடென்ஷியல் உறவை சொல்லக்கூடிய விஷயம் இந்த 444 நம்பர் அப்படிங்கிறது தான். நமக்கு கொடுத்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும். பிரபஞ்ச குழு தலைவர் என்னை பேச மாதம் வாய்ப்பை கொடுக்குறார். நான் பேசி எனக்கு ஆன்லைன் அஸ்ட்ரோடிவி மூலமாக மாதம் கிளைண்ட் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதுதான் இந்த 444ஓட லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடில் 444 வாய்ப்புகளை பயன்படுத்துதல் அப்படிங்கிறதும் இந்த 444 நம்பர் உணர்த்தக்கூடிய விஷயம். ஒரு விஷயத்தில் நமக்கு இருக்கணும், கிளாரிட்டி இருக்கணும்னு சொல்லுவோம். ஒரு ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், ஒரு வேலையாகட்டும், ஒரு மணி ஒருத்தங்கிட்ட கொடுக்கறதாகட்டும், எதுவாக இருந்தாலும் நமக்கு நாமளே ஒரு கிளாரிட்டியான விஷயம் வேணும்னாலும் அதுவும் இந்த 444 நம்பர் சொல்லக்கூடிய விஷயந்தான். நமக்கு யூனிவர்ஸ் கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய கைடன்ஸ், அதாவது ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருப்போம், இல்லை வேறு ஏதோ ஒரு நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனையாக கூட இருக்கும், அதை மேனேஜ் பண்ண முடியாமல் இருக்கும். என்னதான் அறிவாளியாக இருந்தாலும் அந்த காலத்தில் அரசனுக்கே மதிநுட்பம் கூடிய மந்திரி இருந்தால் தான் செயல்படுவார் அப்படிங்கிற மாதிரி. அப்போ நமக்கு கிடைக்கல ஒரு அந்த நமக்கு ஏஞ்சல், நம்ம வந்து ஒரு விஷயத்தில் சக்ஸஸ் பண்ண முடியல, நமக்கு அதுக்கான உதவி கிடைக்கலங்கும் போது இந்த 444 எழுதுனா கரெக்டான ஒரு கைடன்ஸ் கிடைப்பாங்க. ஒரு குருமார் கிடைக்கலாம், ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கலாம், ஒரு அம்மா அப்பா கிட்ட இருந்து கிடைக்கலாம், காக்கா குருவி கிட்ட கூட நம்மளுக்கு அதுக்கான விஷயங்கள் கிடைக்கும். அதுக்கு இந்த 444 நம்பரை உபயோகப்படுத்தலாம். அடுத்தது ஏஞ்சல் நம்பர்ஸ் 555. 555 அப்படின்னாவே இது ஒரு அருமையான நம்பர்னு சொல்லலாம். ஒரு 555 அப்படிங்கிறது வந்து நிறைய விஷயங்கள் ஈர்க்கக்கூடியது. நிறைய சொல்லுவாங்க 555 மெத்தடுன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் 5 × 55 எழுதுனா அது சக்ஸஸும்பாங்க. அந்த 555 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா அதிகமாக ட்ராவலிங்க்கு யூஸ் பண்ணலாம். நம்ம ட்ராவல் பண்ணும்போது இந்த நம்பரை பார்த்தோம்னா அடுத்த ஒரு பிரயாணம் போகிறோன்னு அர்த்தம். நம்ம எங்காவது வெளிநாட்டு ட்ராவல் போகணும்னு நினச்சாலும் இந்த 555 எழுத ஆரம்பித்தா வெளியூர் ட்ராவலிங் போகலாம். அதாவது நமக்கு ஒரு குட் கம்பேனியன் கிடைக்கணும்னு நினச்சோம்னா இந்த 555 எழுதுனா நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு குட் கம்பேனியன் கிடைப்பாங்க. அதே மாதிரி லைஃபோ பிஸ்னஸோ நமக்கு ஒரு பார்ட்னர் நல்லா வேணும்னு சொன்னாலும் இந்த 555 எழுதலாம். எல்லா விதமான மகிழ்ச்சியான தருணங்களுக்கும் உட்படுத்தப்பட்ட நம்பர் அப்படிங்கிறது தான் இந்த 555. இப்போது ஒருத்தங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ நாங்கள் வந்து இங்கே ஆன்லைன் அஸ்ட்ரோடிவியில் பேசுகிறோம், எங்கேயோ இருந்து நம்ம மக்கள் பார்க்குறாங்க, பிரபஞ்ச குழு கருத்தரங்கத்தை பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஒரு தேவையான விஷயம் இருக்கும், இங்கே காலையிலேருந்து பேசுகிற ஜோதிடர்கள் மூலமாக அவங்களோட தேவைக்கான விஷயம் கிடைக்கும் இல்லையா. இதுக்கும் இந்த 555 தான். ஒரு டாக்டர் இருக்கார், நிறைய அந்த ஹீலிங்கெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நிறையா வந்து சொல்லுவாங்க ஹீலிங் பண்ணிவிட்டால் உடல்நிலை சரியாகும்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்காங்க, இல்லை ஒரு மன வருத்தத்தில் இருக்காங்க, ஏதோ ஒரு விஷயம்
லா ஆஃப் அட்ராக்ஷனில் இது என்ன டெலிபதி சொல்லுவோம் இல்லையா, ஒருத்தரை நினச்சிட்டே இருந்தால் அவங்களுக்கு அந்த விஷயம் போய் பிரபஞ்சத்தின் மூலமாக அவங்களுக்கு அந்த தாக்கத்தை ஏற்படுத்தி அவங்களும் நம்மளை பார்க்கக்கூடிய இது மாதிரி தோணும், இல்லைனா அவங்களுக்கு ஏதாவது ஒன்று நடக்கணும். இந்த ஹீலிங் அப்படிங்கிறது ஒரு விஷயம், ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை சரி பண்ணணும் அப்படின்னா இந்த ஹீலிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் தான் இந்த 555 அப்படிங்கிறது. இந்த 555 எழுதி அவங்களோட பேரை எழுதி அவங்களுக்கு என்ன நோய் வந்திருக்கு இல்லை அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத வச்சு நம்ம இடத்துல உட்காந்து நம்ம அவங்களுக்கு ஹீலிங் பண்ணால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த 555 அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி லவ் அஃபெக்ஷன் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதும் இந்த 555 தான். பொதுவாக நான் நிறைய ரூபாய் நோட்டு வச்சுருப்பேன், என் நண்பர்களுக்கு கொடுப்பேன் அடிக்கடி 555 வச்சுக்கோங்க 555 வச்சுக்கோங்கன்னு சொல்லுவேன். வாங்கியிருக்காங்க, நிறைய வாங்கி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த 777 அதே மாதிரி தான் சொல்லுவான். அதை அடுத்தது சொல்லிடுறேன். அடுத்தது 666. பொதுவாக இந்த 666 வந்து யாருமே ஒரு சரியான நம்பர் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்தளவு 666 அப்படிங்கிறது தான் ஒரு கரெக்டாக ஒரு ஆக்டிவிட்டியை செயல்படுத்தக்கூடிய நம்பர் அப்படிங்கிறோம். 666 அடிக்கடி பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் எங்கேயோ ஒரு இடத்துல பிரேக் வரப்போகுதுன்னு அர்த்தம். அதனால் நிதானமாக செயல்படணும். வேக கட்டுப்பாட்டு கருவி அப்படின்னா 666. ஸ்பீட் பிரேக். ஸ்மூத்தாக போகிற லைஃபாக இருந்தாலும் சரி, பரபரப்பாக போகிற லைஃபாக இருந்தாலும் சரி, பிரச்சனையில் போயிட்டு இருந்தாலும் சரி, 666 அடிக்கடி பார்க்குறோமா ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பீட் பிரேக் தான் இந்த 666. ரிலேஷன்ஷிப்பை வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக கொண்டு போகிறதுக்கு வந்து இந்த 666. ஒரு 2 பேர்த்துக்கு இடையில் ரிலேஷன்ஷிப் சரியில்லை, அவங்களுக்குள்ள ஒரு கரெக்டான ஒரு இதில் அடிக்கடி கான்ட்ரவர்சி ஆகுது அப்படிங்கும்போது அவங்க நேம் எழுதி இந்த 666 எழுதிட்டு வந்தால் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த வேரியேஷன் சரியாகி அவங்களுக்குள்ள கரெக்டான ஒரு ஹலோ இப்போதான் சொல்லி முடிக்கல. 666னா ஒரு ஸ்பீட் பிரேக்குன்னு. பிரபஞ்சம் உண்மைன்னு ஒன்று தீர்ச்சா. தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ். நான் எப்போவுமே யூனிவர்ஸோடு இருக்கேன், யூனிவர்சல் ஃபெடரேஷனில் இருக்கேன். அதனால் எப்போவுமே எனக்கு யூனிவர்ஸ் பிளெஸ்ஸிங் இருக்குது, சொல்லியெல்லாம் வைக்க வேண்டாம். அதே மாதிரி 666 வந்து எவ்வளோதான் தடை ஏற்படுத்தி என்ன பண்ணாலும் இந்த 666 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சோல்மேட்டை மீட் பண்ணுறதுக்கு உதவக்கூடியதும் அந்த 666 தான். 2 மனங்கள் ஒரே மாதிரி வேவ் லென்த்தில் பயணிக்கிறதுக்கும் இந்த 666 தான். ஆனால் மேக்ஸிமம் மெம்பர்ஸ் வந்து 666 சரியில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்தளவு அதில் பாசிட்டிவிட்டி, எதுலேயும் நெகட்டிவ் இருக்கும் பாசிட்டிவ் இருக்கும் இல்லையா, அதில் இருக்கிற பாசிட்டிவிட்டி தான் எடுப்போம். ஏன் அப்படின்னா நிதானத்தை கடைப்பிடிக்க உபயோகப்படுத்தக்கூடியது தான் இந்த 666 அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 777 ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி. இருக்கிறதுலையே எனக்கு ரொம்ப பிடிச்ச நம்பர் 777. அடிக்கடி நாங்கள் பயணம் பண்ணும்போது 777 பார்த்தா உடனே யார் என்ன வேலையில் இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே ஒரு துள்ளி குதிப்பேன் நான். 777 பாருங்கள் 777 பாருங்கள் அப்படின்னு. என்னோட
ஃப்ரெண்ட்ஸில் 2-3 பேர் எப்படா என்கிட்ட 777 நோட்டு வாங்கலான்னு காத்துட்ருக்காங்க. உண்மைதான், கொடுத்துருக்கேன் எல்லாத்துக்குமே. என்றைக்கு அந்த 777 நோட்டு என் கையில் இருந்து வாங்கினாங்களோ அன்றைக்கெல்லாம் அவங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி. இது என் கையில் வாங்கினதுக்காக சொல்ல, அந்த 777 அந்த நம்பரோட அட்ராக்டிவிட்டி அப்படிங்கிறது. ஏன்னா ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறது தான் இந்த 777. நம்மளோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி நம்மளோடக்கு அதிகமாக இந்த 777 எழுத நமக்குள்ள தெய்வீக தன்மை வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது. நம்மளோட செயல்கள் வந்து பக்குவமாக இருக்கும். இந்த 777 அடிக்கடி பார்க்கும்போது நமக்கு சரியான கம்பேனியன் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக வந்து மேரேஜ் ஆனதுக்கப்புறம் போய் திருப்பி எனக்கு 777 வேணும் ஏக்கி வீட்டில் அடி வாங்கிடாதீங்க. எந்த ஒரு செயலுக்கும் சரியான கம்பேனியன் கிடைப்பாங்க, பக்குவமாக எல்லா செயல்களையும் செய்வோம் அப்படிங்கிறது. புதுசாக பிஸ்னஸ் ஐடியாஸ் வரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 777 பார்த்தாவே ஒரு ஹாப்பி ஃபீலிங் ஆட்டோமேட்டிக்காக வரும். இது எத்தனை பேர் உணர்ந்தீங்கன்னு தெரியலை, ஆனால் அப்படிங்களா, தேங்க்ஸ். பாரு, அங்கே ஒருத்தவங்க சொல்கிறாங்க 777 பார்த்து நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட வாழ்வு எதை நோக்கி போகிறது, அடுத்த செயல் என்ன, நம்ம எப்படியெல்லாம் அடுத்தது நம்ம வாழ்க்கையில் கொண்டு போகணும், நம்ம கூட இருக்கிறவங்கள எப்படி அரவணைச்சு போகணும், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் உணர்ந்தக்கூடிய ஒரு செயலை இந்த 777 நம்பர் கொடுக்கும். டோட்டலாக அதுதான் சொல்லுவோம். நாங்கள் எங்களோட இதில் டீமில் பேசிக்கிறது என்னென்னா 777 அப்படின்னாவே டோட்டலாக ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி, பிரபஞ்ச சக்தி எண் அப்படிங்கிறத நான் இந்த 777 தான் சொல்லுவேன். எப்போல்லாம் நம்ம வந்து இந்த 777 நம்பரை எழுத ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கெல்லாம் நமக்கு எல்லா கொஷின்ஸுக்கும் ஆன்சர் தெரியும். மணி ஃப்ளோக்கு ஈஸியான ஒரு விஷயம் இந்த 777. அதுலேயே இன்னொரு நெகட்டிவ், 777 அதிகமாக எழுதினாலும் சரி பார்த்தாலும் சரி, நம்மளோட லைஃப் பார்ட்னர் நம்ம மேலே ரொம்ப பொசசிவாக இருப்பாங்க. பொசசிவ்னால பிரச்சனையும் வரும், அதையும் நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் 777 அப்படிங்கிறத யூஸ் பண்ணும்போது எல்லா விஷயத்திலையும் அளவோடு இருத்தல் அப்படிங்கிற விஷயம் நமக்கு நடக்கும். நம்மளோட உணவு, உடை, புலனடக்கம் அனைத்து விஷயமே வந்து இந்த 777 யூஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது. நம்மளோட உணர்ச்சிகளை கையாள்வதில் பக்குவம் கிடைக்கிறதுக்கு இந்த 777 நம்பர் வந்து அதிகமாக யூஸ் ஆகும். வாழ்வை எப்படி வாழணுன்ற பக்குவம், நம்மளோட தனி மனித தேவை இருக்கும் இல்லையா, நீட்ஸ், நம்மளோட நீட்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிற விஷயத்தில் கிடைக்கிறதுக்கு தேவையான எல்லா விஷயமே இந்த 777 ஏஞ்சல் நம்பர் தான். உங்களுக்கு உணவு வேணுமா, உடை வேணுமா, ஒரு நல்ல கம்பெனியன் வேணுமா, நல்ல லைஃப், கம்ஃபர்டபுளான லைஃப் வேணுமா, 777 எழுதுங்க. பொருள், புகழ் எல்லாமே இதில் தான் கிடைக்கும். முக்கியமான விஷயம், ஒரு மனிதனுக்கு முக்கியமாக 4-5 விஷயம் நமக்கு வந்து தேவை. அதாவது உணவு, உடை, உறைவிடம் அப்படிங்கிற ஒரு 3 விஷயம், அவனோட வாழ்க்கைக்கு ஒரு வேலை அப்படிம்போம். இந்த 777 அப்படிங்கிறதுக்கும் இந்த 777 சக்ராஸ்க்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். சக்ராஸை ஆக்டிவேட் பண்ண நம்ம என்ன பண்ணுவோம், டெம்பிள் போவோம் இல்லையா. அதுக்கு வந்து நம்ம பார்த்திங்கன்னா இந்த 777 எழுதும் போதே நம்மளோட ஆன்மா நம்ம பலப்படும். உடல், உயிர், மனம் அப்படிங்கிறது ஒரு ஆன்ம பலம் இல்லையா. இந்த உடல், உயிர், மனம் வந்து சிறப்பு பெறுதலுக்கு இந்த 777 நம்பரை உபயோகப்படுத்தலாம். ஆன்மா, புத்தி, சரீரம், இந்த ஆன்மாக்கும் புத்திக்கும் சரீரத்துக்கும் என்ன தேவை அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம வந்து ஒரு பக்குவப்படுறதுக்கு உபயோகப்படுத்தக்கூடியது தான் இந்த 777. நமக்கு பொருள் வேணுமா, புகழ் வேணுமா அப்படிங்கிற விஷயத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தெரியறதுக்கும் அப்படி தான். எல்லாம் கிடச்சிச்சின்னா மனுஷனுக்கு என்ன வருங்க, அகங்காரம், தன்முனைப்பு, ஈகோ, இதை எல்லாமே சரிப்படுத்தக்கூடியதும் 777 தான். இதை வந்து நம்ம எப்படி இது பண்ணால், உடல், உயிர், மனம், பொருள், புகழ், அதுக்கப்புறம் என்ன வருங்க கடைசியில் இறப்பு. இதுக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தெரிஞ்சுக்கணும் நம்ம. இதில் வந்து என்ன தேவைன்னா பயிற்சி வேணும், முயற்சி இருக்கணும், அப்போ தான் நம்ம வெற்றி பெற முடியும். ஒரு மனிதனுக்கு தேவையான நீட்ஸ் அதானே. உணவு வேணுனாலும்,
ஒரு முயற்சி இருந்தால் தான் கிடைக்கும். உடல் தேவைகள் வேணும்னாலும் அப்படி தான், உறைவிடம் வேணும்னாலும் அப்படி தான். ஆன்ம பலம்னா சும்மா ஆன்ம பலம் கிடச்சிருமா? நம்ம வந்து ஆன்மாவை தெரிஞ்சுக்கணுன்னா ஒரே நாளில் தெரிஞ்சுக்க முடியுமா? முடியாது இல்லையா? அதுக்கெல்லாம் முயற்சி தேவையா இல்லையா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை அதிகப்படுத்தணும். நமக்கு நம்மளோட உடல் உயிர் ஆன்மா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தெரிஞ்சு நம்ம வந்து ஒரு எனர்ஜி லெவல் நம்ம க்ரியேட் பண்ணி நம்மளோட சக்ராஸ் ஆக்டிவேட் பண்ணி நம்மக்கிட்ட ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி ஃபுல்லாக வச்சுக்கணுன்னா இந்த 777 நம்பரை ஆக்டிவேட் பண்ணுங்கள். என்னை பொறுத்தளவு மனிதனாக பிறந்த யாருக்கு என்ன நம்பர் தேவையோ இல்லையோ 777 வேணும். 777 இருந்தால் எல்லாமே கிடச்சிரும். ஆத்ம சுத்தி இருக்கும், சரீரத்தில் வெற்றி. சரீர வெற்றினா என்னங்க? உடலில் நோய் இல்லாமல் இருக்கிறதா சரீர வெற்றி. ஆத்ம சுத்தி நம்மளோட ஆன்ம பலம், நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் எனர்ஜி அப்படிங்கிறத வர்றது அதுதான். நினைத்ததை நிறைவேற்றும் புக்தி. நம்ம என்ன நினச்சோமோ அந்த நினச்ச செயலை செய்யணும். நான் இங்கேருந்து அங்கே போகணும், காஃபி ஷாப் போகணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இங்கேருந்து இறங்கி வெளியில் போகணுன்னு, இல்லை டீ சாப்பிட்லான்னு பக்கத்து ஷாப் போனால் அங்கே புத்தி தடுமாற்றம் வந்துடும் இல்லையா? அப்போது ஒரு செயலை, ஒரு இலக்கை நோக்கி நம்ம பயணிக்கும் போது அதை வெற்றி பெற செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் நமக்கு தேவைன்னா அந்த 777 அப்படிங்கிற நம்பர் வேணும். அதே மாதிரி மனித உறவுகளில் ஒரு பிணக்கு இல்லாமல் போகிறதுக்கும் அதுதான். காதல், காமம், இச்சை, இந்த 3 இல்லாமல் எந்த மனிதனும் இல்லை, எந்த உயிரினங்களுமே இல்லை. இதில் ஒரு தேவை அறிந்து புணர்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் இந்த 777 தான் பயன்படுத்தப்படுது. 777 நம்பர் அப்படின்னா பொதுவாக எல்லாருமே நம்ம பொதுவாக 7ஆம் பாவம் அப்படின்னா திருமணம்னு ஜாதகத்தில் சொல்கிற ஜோதிடத்தில் 7னா வாடிக்கையாளர்னு சொல்கிறோம், 7னா சமுதாயம்னு சொல்கிறோம். இந்த சமுதாயத்துக்கு உட்பட்ட எல்லா விஷயங்களுமே நமக்கு கிடைக்கணும்னா, பாசிட்டிவாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு ஸ்பிரிச்சுவல் மைண்டு, ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வேணும். அதுக்கு தான் அது. இந்த 777 கொடுக்கக்கூடியது பார்த்திங்கன்னா நான் சொல்லிட்டேன், உடல் உயிர் மனம் இதை சிறப்பு பெறது, ஆத்ம சுத்தி, காதல், காமம், இச்சை, மோகம், யோகம், போகம் எல்லாமே கொடுக்கக்கூடியது இதுதான். தேவையான அனைத்தும் எங்கே இருக்குங்க? லக்னத்துக்கு தேவையான விஷயங்கள் எங்கே இருக்குது? 7ஆம் பாவத்தில். நிவர்த்தி 7ஆம் பாவமா? எந்த பாவத்துக்கும் நிவர்த்தி 7ஆம் பாவம். ஏஞ்சல் நம்பர் பேசிட்டு ஜோசியம் பேசுகிறோமா? அதான் ஜோதிடத்தை தவிர வேறு எதுவும் தெரியாதில்ல நமக்கு. அதான் அப்போது நிவர்த்தி அப்படிங்கிறது எல்லாமே 7ஆம் பாவம். அப்போ 7ங்கிறதுக்குள்ளே தான் அடக்கம். ரஜினி சொன்னார் 8 வாழ்க்கையை பிரிச்சுக்கோ, 8க்குள்ளே உன் வாழ்க்கையை அடக்கிக்கோன்னு. நான் சொல்லுவேன் 7 அடக்கிக்கோ. 7ங்கிறது நிவர்த்தி. எந்த பாவம் தேவையாக இருந்தாலும், 2ஆம் பாவம் தேவைன்னா அதோட நிவர்த்தி பாவம் 8. 8 இயக்குனா 2 இயங்கும், 3னா 9 இயங்குனா 3 இயங்கும், 4னா நிரந்தர தொழில், நிரந்தர வருமானம், வீடு வண்டி வாங்கினோன்னா 10 இயக்கு. தொழில் செஞ்சின்னா உனக்கு நிரந்தர வருமானம் வரும். ஸோ நிவர்த்தி அப்படிங்கிற விஷயந்தான் இந்த 7. 777 அப்படிங்கிற நம்பர் வந்து நமக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து அனைத்து வெற்றியும் கொடுக்கக்கூடியது. இதில் இருக்கிற நெகட்டிவ், எளிதில் உணர்ச்சி வசப்படுதல், கோபப்படுதல், எதிர்மறை சிந்தனைக்கு ஆளாகுதல். எந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவலாக இருக்கோ, எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கோ, எந்த அளவுக்கு எல்லாம் சக்ஸஸ் பண்ணுறோமோ அதே ஆப்போசிட்டாக நடக்குது. கோபம், பதட்டம், எதிர்மறை சிந்தனைகள். ஒரு மனிதனை வீழ்த்தக்கூடியது எதுங்க? இதானே கோபம், பதட்டம், நெகட்டிவிட்டி. ஒருத்தனை வீழ்த்துறவன் யார்? அவனோட ஆப்போசிட். 1ஆம் பாவத்துக்கு 7ஆம் பாவம்னா அது ஆப்போசிட் தானே. அப்போது ஒருத்தரை வீழ்த்தக்கூடிய விஷயங்களும் அந்த 7ல் தான் அடங்கியிருக்கு. கோபம், பதட்டம், எதிர்மறை சிந்தனைகளும். எந்த அளவுக்கு 777 நம்பரில் பாசிட்டிவிட்டி இருக்கோ அதில் நெகட்டிவ் இருக்குது. உபயோகப்படுத்தும் போது விழிப்புணர்வு தேவை. இப்போ 777 யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எந்த ஒரு பேட் சுச்சுவேஷன் வந்தாலும் டக்குன்னு உடனே ரியாக்ட் பண்ணிடக்கூடாது. அது நெகட்டிவாக மாறிடும். நம்மளோட ஆக்ஷன் ஒவ்வொரு விஷயத்துக்கும் கண்டிப்பாக ஒரு விழிப்புணர்வோடு செயல்படணும். ஹலோ.
இந்த 777 சொல்லும்போது எத்தனை தடை வருது பாருங்கள். 666 தான் வருதுன்னு நினச்சா 777 சமுதாயத்தில் இவ்வளோ தடைகளையும் தாண்டி தானே நம்ம ஸ்டாண்டர்ட் ஆக முடியும். பிரபஞ்சம் அதை தான் உணர்த்துது. நீ பாட்டுக்கு பேசிட்டு போயிடுவேன், நாங்கள் பாட்டுக்கு 777 எழுதுவோம், என் பையன் பக்கத்து வீட்டு பொண்ணை கூட்டிகிட்டு ஓடிடுவான் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறது தான் பிரபஞ்சம் வந்து அதுலேயும் தடையை கொடுக்குறார். எதுக்காக தடை அப்படின்னா, தடையை கொடுக்குறவர் யாருங்க? கேது இல்லையா? கேதுக்கு ஆப்போசிட்டாக தானே எல்லா விஷயம் இப்போ சொன்னோம். அதனால தான் அது தடையாக வந்துச்சு. இந்த லவ் ரிலேஷன்ஷிப் கமிட்மெண்ட் அப்படிங்கிறத வந்து சக்ஸஸ் பண்ணணுன்னா அந்த 777 அப்படிங்கிற விஷயந்தான். உங்கள் லவ்டு ஒன்ஸ் இருப்பாங்க இல்லையா, யாரெல்லாம் நீங்கள் பிரமிக்கும் அளவுக்கு லவ் பண்ணுறீங்களோ அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா போகணும் அப்படின்னா 777 நம்பரை யூஸ் பண்ணணும். நம்ம எலிசபெத் டெய்லர்னு நினைக்கிறேன், அவங்க தான் அந்த லவ்வில் வந்து ரொம்ப ஃபேமஸாக பேசப்பட்டவங்க. அவங்க அதிகமாக உபயோகப்படுத்தின நம்பர் 777. நான் ஒரு கட்டுரையில் படித்தேன், உண்மையாக என்னன்னு தெரியாது, ஆனால் யூஸ் பண்ணாங்கன்னு. ஏன்னா லவ்வில் சக்ஸஸாகவும் பேசுனாங்க, லவ்வை வச்சு அவங்கள ஃபெயிலியராகவும் பேசுனாங்க. ஒரு ஜென்டில்மெண்ட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறதும் இந்த 777 நம்பரை யூஸ் பண்ணால் கிடைக்கும். ஒருத்தங்க கிட்ட நீண்ட காலமாக ஒரு கம்பெனியில் நமக்கு ஒரு அக்ரிமெண்ட்டுக்காக போயிட்டுருக்கோம், இல்லை ஒரு வாய்ப்புக்காக போயிட்டுருக்கோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கல அப்படிங்கும்போது இந்த 777 யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக அந்த கம்பெனியில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஒரு அக்ரிமெண்ட் போட்டு நம்ம அந்த கம்பெனியில் வேலை செய்யலாம். திருமணமே ஒரு ஜென்டில்மெண்ட் அக்ரிமெண்ட் தானே. யாருக்கெல்லாம் பிரியா என்ன படாது, விஜயோடது ஞாபகம் வருது. அந்த மாதிரி அக்ரிமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் இந்த 777 தான். அக்ரிமெண்ட்டில் எவ்வளவோ இருக்குது. ஒருத்தங்களை வந்து புண்படுத்தி கூட அக்ரிமெண்ட் வாங்கலாம். தார்மீக பொறுப்பு எல்லாமே நீன்னு வாங்கலாம். 2 இயர்ஸ் வேலை செஞ்சே ஆகணும், 1 இயர் வேலையை விட்டு போயிட்டீங்கன்னா இவ்வளோ காசு எனக்கு கொடுக்கணும்னு சொல்கிறது அக்ரிமெண்ட்டு. ஆனால் இது வந்து ஜென்டில்மெண்ட் அக்ரிமெண்ட்டுன்னு சொல்லுவோம். அதாவது ஒத்து சேர்ந்து இருவரும், கம்பெனியாக இருக்கட்டும், அந்த பார்ட்னர்ஷிப் ஆகட்டும், இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஆகட்டும், இருவரும் சேர்ந்து இருமனதாக ஒத்துக்கொண்ட அக்ரிமெண்ட் அப்படிங்கிறதும் இந்த 777 நம்பரை பயன்படுத்தலாம். அடுத்தது 888. பொதுவாக 8ஆம் நம்பர்னாவே எல்லோரும் பயந்துருவாங்க, ஆனால் 8 தாங்க வெற்றி. 8க்கு மிஞ்சின விஷயம் எதுவுமே இல்லை. அதிகமாக சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்ஸ் பாருங்கள் 8ஆம் நம்பர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு விஷயத்தில் சின்சியாரிட்டி அப்படிங்கிறது யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களாம் இந்த 8ஆம் நம்பரை யூஸ் பண்ணுவாங்க. எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் அதை கரெக்டாக செய்வாங்க அப்படின்னா இந்த 8ஆம் நம்பர் அதிகமாக அவங்க கண்ணில் படும். இப்போ நந்தகுமாரை நாங்கள் இன்றைக்கி மதியம் 1 மணிக்கு இன்றைக்கி மீட்டிங் வந்துடணும்னு சொன்னோம். அவர் எப்போவுமே போனால் 5 மணிக்கு வருவார். இன்றைக்கி சின்சியராக வந்தார். கண்டிப்பாக வரும்போது 8ஆம் நம்பர் பார்த்துட்டு வந்திருப்பார். பார்த்தீங்களா? தெரியலன்ட்டார். நான் மொபைலில் வீடியோ தான் மேடம் பார்த்துட்டு வந்தேன் அப்படிங்கிறாரு. இல்லை, அதாவது என்ன அப்படின்னா ஒரு சின்சியாரிட்டி. ஒரு இடத்துல நம்ம போய் கரெக்டாக அந்த இடத்துக்கு என்ன சொல்லுவோம், பங்க்சுவாலிட்டி சொல்லுவோமா, டைம் கீப்பிங் அப்படிங்கிறது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம ஒருத்தங்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணால் அவங்க முடிச்சிருவாங்க அப்படின்னா இந்த 888 மெத்தடு. முடிப்பாங்களா முடிக்கலையான்னு சந்தேகம் இருந்தால் கூட நீங்கள் 888 எழுதிட்டு அவங்க நேம் எழுதி பாருங்கள், அவங்க அந்த விஷயத்தை சக்ஸஸ் பண்ணி முடிச்சிருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக இருக்காங்க அப்படின்னா அந்த 888 யூஸ் பண்ணுறவங்களா இருக்கும். இல்லை அடிக்கடி உங்களுக்கு ஒரு குழப்பமான மனநிலை இருக்குது, இன்னும் நம்ம செய்ய போகிறது ஸ்ட்ராங்காக இருக்குமா, சக்ஸஸ் ஆகுமா, இதில் நம்ம வந்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு குழப்பமான மனநிலையில் உங்களுக்கு எங்காவது 888 அப்படின்னு ஒரு கார் கிராஸ் ஆச்சு, இல்லை ஒரு பஸ்ஸில் ஒரு நம்பர் 8888ன்னு கூட இருக்கலாம். அந்த 8 அப்படிங்கிற நம்பர் வந்ததுன்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகி வெற்றி பெறும்னு சொல்லக்கூடியது தான் அது. எங்களோட இதில் சொல்லுவாங்க டீமில், இந்த 888 படிக்கும்போது 888 அப்படிங்கிற நம்பரை நீங்கள் எழுதுங்க, உங்களுக்கு வந்து குறைவில்லாத செல்வம் வரும், அளப்பரிய செல்வம். சரி, இதை ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படி சொல்லிவிட்டு நானும் ட்ரை பண்ணேன். எதிர்பார்க்காம எங்கள் அம்மா வீட்டில் காடு விற்றாங்க, 25 பவுன் நகையை எடுத்து கொடுத்தாங்க. உண்மை, ஜஸ்ட்டு 3 days எழுதுனேன் நான். அது வந்து அந்த சொத்து இருக்கிறதே எங்களுக்கு தெரியாது, அதான் உண்மை.
அப்போது ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட நம்பிக்கையில் நம்ம எழுதுகிறோம். ஆனால் நமக்கு வருங்கிறது அது வேறு விஷயம். எல்லோரும் 8ஆம் நம்பரை வந்து தப்பாக சொல்கிறாங்க இல்லையா, அதுக்காக இதை சொன்னேன் நான். அடுத்தது புதிய பரிணாமம். அடுத்தது நம்ம இலக்கில் இன்னொரு ஸ்டெப் போகிறோம் அப்படிங்கிறதுக்கும் இந்த 888 அப்படிங்கிற விஷயந்தான். ஒரு பயணத்தில் ஒரு மாறுதல் ஏற்படுது. இன்றைக்கி நம்ம தலைவர் வந்து பிரபஞ்ச குழு மீட்டிங்கை வந்து 4 மணிக்கு முடிக்கிறேன்னாரு, முடிச்சுட்டு ஈரோடு போகணும், நாமக்கல் போகணுன்னாரு. ஆனால் மீட்டிங் இன்னும் 6 மணி வரைக்கும் தொடரும். அவரோட பயணத்தில் மாற்றம் ஏற்பட்டுருச்சு. இதுக்கும் இந்த 888 தான் காரணம். அவர் எங்கேயாவது காலையில் 888 பார்த்துருப்பாரு, இல்லைன்னா ஏதாவது விதத்தில் 888 சம்மந்தப்படும். ஜஸ்ட்டு ஒரு ஜோக்குக்காக சொன்னால், உண்மையாக உங்களோட பயண மாற்றம், உங்களோட வேலையில் அடுத்த பரிணாமம், உங்களோட தேடலுக்கு உண்டான விடைகள், இல்லை உங்களுக்கு தேவையான சக்ஸஸுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணுறது, உங்களோட லைஃப்பில் அடுத்த சேஞ்ச் அப்படிங்கிறதுக்கு எல்லாமே இந்த 888 நம்பரை யூஸ் பண்ணலாம். சூப்பர் சூப்பர் சூப்பர், கை தட்டுங்க. உண்மையாகவே நான் இன்றைக்கி தேதியெல்லாம் பார்க்கல. பாருங்க, அப்போ 8ஆம் நம்பர் எப்படி வேலை செய்து பாருங்க, சூப்பராக வேலை செய்தா. 8னா வெற்றிமா. அதில் 8ல் 17க்கு ஒரு அர்த்தம் இருக்குது, 26க்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் பொதுவாக 8 8 8 அப்படின்னா வெற்றி வெற்றி வெற்றி. ஏதோ எம்ஜிஆர் படத்தில் கூட பாட்டு சொல்லுவாங்க, வெற்றி வெற்றி வெற்றின்னு வருவாங்க. 8 அப்படிங்கிறது வந்து வெற்றி. 8 எப்படி போட்டாலும் என்ன பண்ணுங்க, முழுமையானதாக தான் இருக்கும். எப்பவுமே வந்து 8ங்கிறது முழுமையானது, வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம். 999 அடுத்தது. இது வந்து நமக்கு தேவையான உதவிகளை பெறுதலுக்கு இந்த நம்பரை எழுதலாம். நமக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ஏதாவது ஒரு நம்ம வீட்டில் ஒரு தேவையான ஒரு விஷயம் நடக்குது, அதுக்கு நம்ம யாருக்கிட்டேயும் ஹெல்ப் கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை இருப்போம். ஒருவேளை கேட்க தயக்கமாக கூட இருக்கலாம். அப்போது இந்த 999 நம்பரை எழுதிட்டு வந்தீங்கன்னா, இல்லை அடிக்கடி இந்த 999 நம்பரை நீங்கள் போகிற வழியில் பார்த்தீங்கன்னாவோ, இல்லை உங்களுக்கு கால் வரும்போது, இல்லை ஏதாவது ஒரு நம்பர் அந்த ரிசீவ் ஆகிற நம்பர் அந்த 999 அந்த மாதிரி இருந்ததுனாவோ, வெகு சீக்கிரத்தில் உங்களுக்கு உதவி கிடைக்க போகுது. உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவுக்கு உங்களுக்கு பிரபஞ்சம் வழி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதுக்கு பேர் என்னென்னா வாலண்ட்ரி ஹெல்ப் அப்படின்னு சொல்லுவாங்க ஏஞ்சல் நம்பர்ஸில். இன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்தது. நம்மளோட மனிதநேய அறக்கட்டளை நிறுவனர் கமருதீன் வந்திருந்தார். அவரை வாலண்டியராக நாங்கள் தான் கூப்பிட்டு நிறையா டைமு மீட்டிங்கில் ஹெல்ப் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி கூட போன மாதம் வர சொல்லியிருந்தோம், அவர் வர முடியல. 1 வீக் முன்னால் நான் ஃபோன் பண்ணேன், அவரும் வேறொரு விஷயமா ஃபோன் பண்ணியிருந்தார். அப்போ வந்து தலைவர் சொன்னாருங்க, மேடம் என்ன பண்ணுறதுனாரு. நேற்று நான் அவருக்கு வந்து மெசேஜ் போட்டு நாளைக்கு மீட்டிங் இருக்குது அப்படி கண்டிப்பாக வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். அவர் வந்தார். தலைவர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார். அவர் 5000 வந்து பே பண்ணார். உடனே இங்கே இருக்கிறவங்க எத்தனை பேர் வந்து உதவி செஞ்சீங்க. இதுதான் இந்த 999ஓட அர்த்தம். இது வந்து வாலண்டரியாக நமக்கு கிடைக்கக்கூடிய உதவி, எதிர்பாராமல் கிடைக்கிறது, எதிர்பாராமல் செய்தல், தேவையான உதவி கிடைக்கிறது, எல்லாத்துக்குமே 999 இந்த நம்பரை எழுதும்போது நமக்கு எதிர்பாராத உதவி கிடைக்கும். எல்லா விஷயத்துக்கும் பிளஸ்ஸிங்ஸ் வேணும் அப்படின்னா 999. பொதுவாகவே 9ஆம் பாவம்னா நம்ம ஜாதகத்தில் என்ன சொல்கிறாங்க, அதிர்ஷ்டம் பூர்வ புண்ணியம். அந்த அதிர்ஷ்டம் இருந்தாலும் பூர்வ புண்ணியம் இருந்தால் தானே ஒருத்தருக்கு நல்ல ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் இருந்தால் தானே சக்ஸஸ் பண்ண முடியும். அப்போ இந்த 9 அப்படிங்கிறது வந்து 999 எழுதும்போது எல்லா பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும். உங்களோட கோல் அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு இது ரொம்ப இந்த 999 பார்க்கும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் கிடைக்கும் லைஃப்பில். மனசு சந்தோஷமே இல்லாமல் இருக்கீங்க, 999 எழுதுங்க, ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷப்படுவீங்க. 777, 555, 999 இது எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கக்கூடிய எண்கள். ஒரு 99 டைம் நீங்கள் 999 எழுதுங்க, கண்டிப்பாக சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்காக வரும். எதிர்பாராமல் கிடைக்கும் எக்ஸைட்மெண்ட் அப்படிங்கிறது தான்.
நெகட்டிவ் எனர்ஜியை போக்கக்கூடியதும் இந்த 999 தான். அடுத்தது முக்கியமாக எல்லாமே சொல்லிட்டேன். 1 to 9 000க்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. நிறைய பேர் காரில் வச்சுருப்பாங்க 001 008 இல்லை 1000ன்னு. 000னா லவ் அண்ட் மணி அட்ராக்ட், அதிகமாக மணியை அட்ராக்ட் பண்ணக்கூடியது இந்த 000. மணி ஃப்ளோ, பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறதுக்கு தான். சரி, இப்போ எல்லா ஏஞ்சல் நம்பர்ஸும் சொல்லிட்டோம். ஆனால் இந்த எல்லா ஏஞ்சல் நம்பர்ஸுக்கும் ஒரு ஹைலைட்டான நம்பர் இருக்குது. அந்த நம்பர் தாங்க 369. பொதுவாக 369 அப்படிங்கிறது என்னங்க, ஜோதிட ரீதியாக 3ஆம் பாவம். 3 அப்படிங்கிறது முயற்சி, 6ங்கிறது உழைப்பு, 9ங்கிறது 9ங்கிறது அதிர்ஷ்டம். 369 தான் எல்லா ஏஞ்சல் நம்பரும் அடக்கம். கூட்டி பாருங்கள். 111 போட்டால் 3 வரும், 222 போட்டால் 6 வரும். இப்படியே ஒவ்வொரு ஏஞ்சல் நம்பர்னையும் கூப்பிட்டிங்கன்னா 3 6 9ன்னு தான் அடக்கம் ஆகும். அப்போ இந்த 3 6 9ங்கிற நம்பருக்குள்ளே தான் நம்மளோட வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்குது. பொதுவாக 369 அப்படிங்கிறது நம்ம சொல்லக்கூடியது தனாகர்ஷன் நம்பர், குபேர நம்பர்னெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த 369 அப்படிங்கிறது என்னை பொறுத்தளவு நீங்கள் நம்பரை எழுதினா மட்டும் அதிர்ஷ்டம் கிடைக்காது. உங்களோட வாழ்க்கையில் முயற்சி, உழைப்பு 2 இருந்தால் மட்டும்தான் அதிர்ஷ்டம் கிடைக்கும். அப்படிங்கிறதான் அந்த 369 ஏஞ்சல் நம்பர்ஸு சொல்லக்கூடியது. அதுதான் நான் ஏஞ்சல் நம்பர் எழுதிட்டேன், 555 எழுதிட்டேன், 777 எழுதிட்டேன், எனக்கு பணம் வந்துடும்னா வருமா? வேலை செய்யாமல் பணம் வருமா? நம்மளோட எண்ணங்களை மாற்றக்கூட சொல்லுது நமக்கு பிரபஞ்சம். ஏதோ சொல்லக்கூடியது தான் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸை. ஒன்று நம்மளுக்கு ஈர்ப்பு விதியை சொல்லக்கூடியது, ஒரு விஷயத்தை ஈர்க்கக்கூடியது அப்படிங்கிறது தான் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ். சரி, ஓகே. இந்த 369 தான் எல்லாம் அடக்கம்னு சொல்லியாச்சு. 369 எழுதலாம். நீங்கள் 369 அப்படிங்கிற நோட்டு கிடச்சா வச்சுக்கலாம். எல்லா பாசிட்டிவிட்டியும் அந்த 369 தான் இருக்குது. கடவுளின் அருள் அதில் தான் இருக்குது எல்லாமே இந்த ஏஞ்சல் நம்பர்ஸில். எல்லாம் சொல்லியாச்சு. கடைசியாக ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். மணி ஃப்ளோக்கு எப்போவுமே, ஏன்னா என்னோடய ஸ்பீச்லேயே முக்கியமான விஷயமே இந்த மணி ஃப்ளோ அப்படிங்கிறத 520. ஏன்னா ஏஞ்சல் நம்பர் சொல்லியாச்சு, மணி அட்ராக்ஷனுக்கு 2 சொல்லணும் இல்லையா? 520 அப்படிங்கிறது க்ரீன் கலர் பெனில் இடது கையால் எழுதிட்டு வாங்க. எழுத உங்களுக்கு தேவையான மணி ஃப்ளோ ஆகும், இல்லை அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். 741. அதே மாதிரி 897 உடனடி பணம். லாட்டரியில் சொல்கிற மாதிரி வருஷனா உடனே பணம், தீக்குச்சி வருஷனா நெருப்பு வர்ற மாதிரி 897 எழுதுனா பணம். இந்த மாதிரி சில நம்பர்ஸை நம்ம இயக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த ஏஞ்சல் நம்பர்ஸை எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். டிவைன் எனர்ஜிக்காக, நமக்குள்ளே ஒரு பாசிட்டிவிட்டி வர்றதுக்காக, நம்மளை பிரபஞ்சம் சரியான முறையில் வழிநடத்துது என்பதற்கு உணர்த்தப்படுகிற ஒரு எண்கள் தான் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ். என்ன ஏஞ்சல் நம்பர்ஸ் எழுதினாலும் சரி, என்ன கோட்வேர்டு எழுதினாலும் சரி, என்ன பண்ணாலும் முயற்சியும் உழைப்பும் அதிர்ஷ்டமும் இருந்தால்தான் மனிதன் வெற்றி பெற முடியும். வாய்ப்பளித்த பிரபஞ்ச குழு நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. அனைவரும் அனைத்து வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ்க. ஏஞ்சல் நம்பர்ஸோட எல்லோரும் ஏஞ்சலாக வாழுங்க. வாழ்க பணமுடன், வாழ்க பணமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன். ஏஞ்சல் நம்பர்ஸ் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண நம்ம மேடம் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒன்றும் பெருசாக ப்ரிப்பேர் பண்ணல, கொஞ்சம் நேரம் தான் பேசுவேன்னு சொன்னாங்க. ஆனால் இவ்வளோ டைட் ஷெட்யூல்லையும் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. நாங்கள் இங்கே ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் ஒவ்வொரு வண்டி எல்லாத்தையும் அவங்க பார்த்து பார்த்து சொல்லுவாங்க. அப்போல்லாம் நமக்கு இதை பற்றி வெளியே தெரியல, இப்போ தான் ரொம்ப புரியுது. அதே போல் அந்த 555 777 அந்த நோட்டு இதெல்லாம் நாங்களாம் வாங்கி நேரடியாக பயன்பெற்றுருக்கிறோம். இன்னும் ஃபோன்லலாம் தான் வச்சுட்டு தெரிகிறோம். அதனால் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். உண்மையாக எப்போ நாங்கள் மீட் பண்ணாலும், புதிய நபர்களை மீட் பண்ணும்போதும் சரி, எங்களோட நண்பர்களை மீட் பண்ணும்போதும் சரி, இந்த 777 555 நம்பர் எனக்கு கிடச்சுன்னா உடனே கொடுத்துருவேன். அதை தான் அவர் சொல்கிறாரு. சென்னையில் எனக்கு இதுக்காகவே ஒரு ஃபேன்ஸ் குரூப்பே இருக்காங்க. நான் எப்போ சென்னை வருவேன் 777 555 என் கையிலேருந்து வாங்கலான்னு. அது நந்தகுமாருக்கும் தெரியும், அவரும் வாங்கியிருக்காரு. அதனால தான் சொல்கிறாரு. தேங்க்யூ.
ஸோ ஏஞ்சல் நம்பர்ஸ் பற்றி ஒரு ஏஞ்சல் மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் சொன்ன மேடம் அவர்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.